பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறோம். எல்லாருமே இப்ப இறுதி ஒரு வாரத்துல இருக்கிறோம், ரமலான் முடிய போகுது. எல்லாரும் செய்யற ஒரு தவறை தான் நான் இதுல சுட்டி காட்டி போறேன். ஒரு 3 விஷயங்கள், இதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இந்த ரமலான் மாசத்துடைய அத்தனை நன்மையுமே போக்கிரும். அதாவது இறுதி ஒரு வாரம் வரும்போது என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, மனிதன் ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். எல்லாத்துக்கும் இல்ல, அவன் மனசு என்ன சொல்லுனா, ரமலான் முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம் ரம்ஜான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வந்துருச்சு பாரு, இன்னும் ஒரு வாரம் தான், அவ்வளவுதான், நாளெல்லாம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் என்ன பண்ணுவான், இல்ல நம்மளுடைய நப்ஸ் என்ன பண்ணுவோம், மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போடுவதன் மூலமா என்ன ஆகும்னா, நமக்கு இபாதத் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சு போகும். நல்ல அமல் செஞ்சுட்டு இருக்கவங்க கூட கடைசி ஒரு வாரம் பெருசா அமல் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கணும், ரமலான் முடிய போது, நம்ம கடைசி நேரம், நீங்களே சொல்லுங்க, எக்ஸாம் எழுதுறோம், கடைசி 5 நிமிஷம் சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம், எழுத வேண்டியது மூடி வைக்க போறோம். அப்பதான் ரொம்ப வேகமா எழுதுவோம். அதே மாதிரி கடைசி ஒரு நாள், இன்னைக்கு நீ எவ்வளவு வேணா சம்பாதிச்சுக்கலாம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவ்வளவு உழைச்சு சம்பாதிப்போம். இன்னைக்கு ஒரு நாள் சம்பாதிச்சோம்னா அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் இந்த சீசன் டைம் வரும், அதுவரையும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரிதான் ரமலான் வரும்போது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, நம்ம ரெஸ்ட் இல்லாம இபாதத் செய்வோம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ரம்ஜான் செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம், அப்ப பாத்துக்கலாம், இப்ப நம்ம நல்லா அமல் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஷைத்தான் என்ன பண்ணுவான், அந்த ஊசலாட்டங்கள் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, உங்களைய அவ்வளவுதான் முடிஞ்சு, இனி போய் குர்ஆன் ஆரம்பிச்சு ஓத போறியா, நீ போய் இதை செய்ய போறியா, இத்தனை நாள் நீ ஒண்ணுமே செய்யல, இப்ப செஞ்சா மட்டும் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லுவான். நீங்க கடைசி நோம்புல ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சா கூட மறுமையில அதனுடைய பலனை பார்த்துப்பீங்க, அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதனுடைய பலனை பார்த்துப்பீங்க. அதனால நான் குர்ஆன் ஓதி முடிச்சிட்டேன்னு சொன்னாலும் கூட கடைசியா என்ன பண்ணுவேன், ஆரம்பிச்சு ஓதுவேன். எவ்வளவு முடியும், 2 ஜுஸும் முடியுமா, பரவாயில்ல, 2 ஜுஸுவாது நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பிச்சு ஓதி வைக்கிறோம். அதுக்கப்புறம் ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓதி அடுத்த வருஷம் வரதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், 30 ஜுஸும் நம்ம முடிச்சிருவோம். அந்த மாதிரிதான் என்ன பண்ணும், குர்ஆனை முடிச்சா கூட புதுசா தொடங்கணுமோ தவிர, நம்ம மூடி வச்சுட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விடாம நல்ல இபாதத் இந்த நாட்கள்ல அதிகமா செய்யுங்க. 2வது, தயவு செஞ்சு இந்த நாட்கள் ஷாப்பிங்கான நாட்கள் கிடையாது. நமக்கு பாத்தீங்கன்னா விதவிதமா ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, இந்த நாட்களை விதவிதமா அமல் செய்யணும்னு ஆசைப்படுறது இல்ல. இந்த நாட்களை விதவிதமா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர். இஃப்தாருக்கு தயவு செஞ்சு அந்த இஃப்தாருக்கு கிடைக்கிற உணவின் மீதும் அந்த சஹருக்கு கிடைக்கிற உணவின் மீதும் ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்லயே செஞ்சு சாப்பிட முடியும், ஆனா சாப்பிட மாட்டாங்க. நான் பள்ளிவாசலுக்கு போறேன், அங்க அதை கொடுக்குறாங்க, இங்க இதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போறீங்கல்ல, அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் நம்ம என்ன பண்றோம், ஒதுக்கும். ஒரு வீட்டுல நம்ம எந்திரிப்போம், தஹஜ்ஜத் தொழுவோம், அமல் செய்வோம், அப்படியே நம்ம போய் சாப்பிடுவோம், வருவோம். ஒரு பெருசா இருக்காது, அது மேல ஈடுபாடு இருக்காது. ஆனா இதே கடையில, வெளியே, பள்ளிவாசல்ல, இந்த மாதிரி பொது இடத்துல எல்லாம் போய் செய்யும் போது அதுக்கே மெனக்கிடுவோம். நம்மளுடைய நோம்பே என்னமோ அதை சாப்பிடறக்காக வச்ச மாதிரி இருக்கும். முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இல்ல அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சாலும் அதுக்கு பெரிய ஒரு உயிரோட்டத்தை கொடுக்காம, எல்லாம் நமக்கு நோன்பு வைக்க கடமை கொடுத்திருக்கான், அமல் செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கான், அதை மட்டும் நினைச்சு அமல்களை அதிகமாக செய்யுங்க, சாப்பாட்டை அதிகமாக சாப்பிடாதீங்க. அது பாத்தீங்கன்னா நோன்பு மேல இருக்கக்கூடிய பற்றை போக்கி உணவின் மீது இருக்கக்கூடிய பற்றை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த சமயத்துல இஃப்தார் விருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியா எல்லாம் கூடி உட்காந்து சாப்பிடுறது, எங்க பார்த்தாலும் இந்த வாரம் உன் வீட்டுக்கு வரோம், அடுத்த வாரம் உன் வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லாதவங்களுக்கு அந்த காசை கொடுங்க, உணவு கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு தடவை ஏதோ ஒரு தேவைக்கு போறோமா, எடுத்துட்டு வந்தோமா, அதோட முடிச்சிடணும். ஆனா அங்க போறது, அவனே நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானேன்னு சொல்லிட்டு அதுக்கோசரமே மதியானத்துல இருந்து போய் மணிக்கணக்கா அந்த கடையில நின்று அதுக்கப்புறம் அங்க போய் அந்த கஞ்சியும் அடையும் சாப்பிட்டுட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது. இந்த நாட்கள்ல தராவியா விட்டுருவாங்க நிறைய பேர், அதுவும் 27 வருதுன்னு வச்சுக்கோங்க, குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்களா பள்ளிவாசல, இன்னி தராவியா அவ்வளவுதான், யாரும் வரமாட்டாங்க, களக்கட்டாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம போய் என்ன பண்ணுவோம், இந்த நாட்கள்லதான் தராவிக்கு விடாம என்ன பண்ண தூரணும், தராவிக்கு தொழுகைக்கு கண்டிப்பா போங்க, ஈதுகாஃப் இருக்கிறவங்க ஈதுகாஃப் இருங்க. இந்த நாட்களை இன்னும் அதிகமா சிறப்பீங்க. அப்பதான் அல்லாஹ் பார்ப்பான், இவன் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கம்மியா தான் செஞ்சான், ஆனா கடைசியில வரும்போது அவனுக்கு தோணுச்சு பாரு, ரமலான் போதே நம்ம விட்டுறக்கூடாதேன்னு சொல்லி தோணுச்சு பாரு, அதுக்காகவே அவனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுப்பான். எப்போதுமே அல்லாஹ் எண்ணத்தை பார்ப்பான். நீங்க செயலை விட எண்ணத்துல என்ன நினைச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியும். ஒருத்தன் 10 நாள் இருந்து 9 நாள் வேஸ்ட் பண்ணி கடைசி ஒரு நாள் ஒழுங்கா செஞ்சுட்டா கூட அல்லாஹ் 10 நாள் செஞ்ச நன்மையை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதே நேரத்துல 9 நாள் நல்லா செஞ்சுட்டுப்பான், கடைசி நாள் அதை அப்படியே அசால்ட்டா விடுவான், அவனுக்கு என்ன ஆயிரும், நன்மை குறைஞ்சிடும். அதனால நீங்க இதுவரை செஞ்சிருந்தாலும் சரி, செய்யாட்டினாலும் சரி, இனிமேல் உங்களுக்கு ஒரு வாரம் வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் நம்ம ரமலான்ல இருக்கிறது கூட நமக்கு ஒரு பாக்கியம் வேணும், ஒரு குடுப்பனை வேணும். நீங்க எத்தனை நஃபிலான நோன்பு கூட வைக்கலாம், ஆனா ஃபர்லான ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்கியம் வேணும். இந்த வருஷம் முடிஞ்சா அடுத்த வருஷம் தான் நமக்கு ஆயுஸ் அல்லாஹ் போட்டிருப்பானா, ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பானா,
நசீபை எப்படி வச்சிருப்பான்னு தெரியாது. அதனால நல்லா அமல் செஞ்சுக்கோங்க. நல்ல நேரத்தை பாத்தீங்கன்னா தீனுக்காகவே ஒதுக்குங்க. இதுவரையும் செய்யாத அமல்களை எல்லாம் செய்யுங்க. தக்வாவோடு இருங்க. இன்னும் பாவத்தை கைவிடாம இருந்தா அந்த பாவத்தை கைவிடுங்க. பாவத்தை கைவிடாதவர்களுக்கும் பாவத்துக்கு மன்னிப்பு பெறாதவர்களுக்கும் இந்த நோம்பின் நன்மையும் கூலியும் கிடைக்காது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோம்புங்கிறது நம்ம பட்னியா இருக்கிறதுக்காக வரல, நம்மளுடைய குணத்தை திருத்துறதுக்காகத்தான் வந்திருக்கு. நம்மளுடைய இறையச்சத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கு. அதனால குணத்தை கொஞ்சமாவது இந்த ரமலான் வந்துச்சு, அதனால நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன், இந்த ஒரு பாவத்தை விடுறேன், நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அதை இனி வரக்கூடிய நாட்கள்ல விட ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம நோம்பு முடிஞ்சாலும் அதை செய்ய முடியும். நோம்புல ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நோம்பு முடிஞ்சு ஒரு விஷயத்த செய்யறது ஈஸியா இருக்கும். நீங்க நோம்புல ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருந்திடுவேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா திருந்த மாட்டீங்க. ஏன்னா நான் வருஷம் அந்த மாதிரிலாம் செஞ்சு திருந்தினதே இல்ல. அப்புறம் நோம்புலயே விட ஆரம்பிச்சேன். அப்ப உண்ணாம இருக்கும்போது நம்ம பாவத்தை விடுறது ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நோம்பு முடிஞ்சு கண்டினியூ பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனால ரமலான்லயே பாவத்தை விட்டு ஏதோ ஒரு விஷயத்தையாவது விடுங்க. அதை பாத்தீங்கன்னா காலம் முழுவதும் தொடருங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பான். நேரத்தை வீண் பண்ணாதீங்க, ஆண்களும் பெண்களும். இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.